Hi friends, welcome back to Cheesechillitoast home. இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா chilli cheese sandwich, chilli cheese toast எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு breakfast recipe. So வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் Cheesechillitoast home சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய chilli cheese sandwich, chilli cheese toast பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அது எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பிரெட் ஸ்லைசஸை பேனில் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடுமே கலர் மாறாத மாதிரி 1 நிமிஷம் டோஸ்ட் பண்ணிக்கணும். பிரெட்டை திருப்பி போட்டு 2 சைடுமே கலர் மாறாத மாதிரி 1 நிமிஷம் டோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக டோஸ்ட் பண்ண வேணாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பிரெட்டை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா பிரெட்டையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பிரெட் எல்லாத்தையுமே கலர் மாறாத மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிபி சில்லி சீஸ் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு ஃபுல்லாகவுமே கவர் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் ஆட் பண்ணியிருக்க சீஸ், கேப்சிகம், பச்சை மிளகாய் எல்லாமே நமக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பிரெட்லையுமே நம்மளுடைய சீஸ் மிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரெட்டு பார்த்தீங்கன்னா டோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட்டை ஆட் பண்ணிவிட்டு பேனை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் நம்ம பிரெட்டில் ஆட் பண்ணியிருக்க சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட்டில் ஆட் பண்ணியிருந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நம்மளுடைய சில்லி சீஸ் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சில்லி சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கேப்சிகம், பாயில்டு ஸ்வீட் கார்ன் 1/4 கப், வெங்காயம் 1/4 கப், கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆக்கி சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. முன்னாடியே நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் நான் 2லையுமே 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பிரெட்டு ஃபுல்லாகவுமே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பிரெட் ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்கோட ரெடியாக இருக்குது. எப்படி இதை நம்ம டோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேனில் நம்ம ஸ்டஃபிங்கோட ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை ஆட் பண்ணிக்கலாம். பேனை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பிரெட்டை திருப்பி போட்டு 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உள்ளே இருக்க சீஸும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகி நம்மளுடைய சில்லி சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சில்லி சீஸ் சாண்ட்விச், சில்லி சீஸ் டோஸ்ட் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்மளுடைய சில்லி சீஸ் டோஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுடைய டோஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்ல சீஸியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்மளுடைய சில்லி சீஸ் சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சாண்ட்விச் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.